Hi people. வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க லைக் எப்படி கீரன் வேல்யூ இருந்துச்சு, எப்படி பீப்புளெலாம் வார்மாக வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு. இதான் என்ன லாஸ்ட் டே ஆஃப் த காஷ்மீர். லைக் சொன்ன மாதிரி முன்னத்த நாள் காஷ்மீர் கீரன்லாம் போயிட்டு அங்கே லால் சௌக்கில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டால் கேட்டை சுற்றி வந்தோம். அந்த டால் லேக் அந்த லேக்கை சுற்றி வந்தோம். அதுக்கு வந்து ஒரு 900 rupees சார்ஜ் பண்ணார் எங்களுக்கு குரூப்பாக. நாங்கள் ஷேர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டோம். அப்பாஸ் பாய் வந்து உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். என்னென்ன தேவையோ எப்போ கூப்பிட்டாலும் நான் இப்போ இந்த நான் லேக் இந்த சைடு இருக்கேன் அப்படின்னா உடனே வருவார். லேக்கை நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரணும் ஸ்டே பண்ணோம் உடனே வந்து பிக் பண்ணிக்குவார். யோசிக்க மாட்டார். அதுக்குலாம் சிங்கிள் பென்னிங் கூட சார்ஜ் பண்ணல. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் அவரோட கான்டாக்ட்டு போகிறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. நல்லா ஹெல்ப்பாக இருப்பார். நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லேயே பண்ணுவார். அதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் நான் 5 AM எழுந்திரிச்சு எனக்கு 7 o'clock ஸ்ரீநகர் டு கட்ரா நான் வந்தேன்ல, திரும்பி அதே ரூட் தான். அதே ரூட்டில் வரும்போது இங்கே ஏறிட்டேன். லைக் கட்ரா போகிறக்காக 5 மணிக்கு எழுந்திரிச்சு போகும்போதே ஆட்டோ இருந்துச்சு. 200 கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னோட டால் கேட்லேருந்து இங்கே ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு 7 o'clock எடுத்தாங்கன்னா லைக் 10 o'clock போயிட்டாங்க. கட்ராலேருந்து எனக்கு 2 PM அந்த மாதிரி ட்ரெயின் இருந்துச்சு. லைக் அங்கே போகணுன்னா நான் ட்ரெயின் வந்து எனக்கு கட்ராலேருந்தே கிடைக்கல ஸ்ரீநகர் டெல்லிக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஜம்மு டவின்னு ஒரு இடத்துல இருந்தால் கிடச்சிது. அப்போ நான் பிளான் பண்ணும்போதே பண்ணிட்டேன், வந்தே பாரத் லேட்டாக வர வாய்ப்பு இல்லை. அப்போ 10 PM வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக ஜம்மு டவிக்கு 2 hours போயிடும். அப்புறம் 1 hour இடையில் டிரான்சிட் இருக்கும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா 2 PM போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அங்கே கட்ராலேருந்து ஏறி ஜம்மு டவியில் அங்கேருந்து வரும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு நியர்பை சீட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். ஸ்ரீநகர் டு கட்ரா வரும்போது ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். கட்ராலேருந்து ஜம்மு டவி அவர்கிட்டே போயிட்டு அவர் அப்போ சொன்னார், நான் வந்து இப்போ இங்கே போகிறேன், அம்ரிஸ்டரில் ட்ரெயின் நிற்கும், டெல்லி நாளைக்கு காலையில் தான் போகும் அப்படின்னாரு. ஆமாம் கரெக்டாக அப்படின்னா அம்ரிஸ்டரில் இறங்கி நீங்கள் கோல்டன் டெம்பிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல அப்படின்னாரு. எனக்கு இது நல்லதாக பட்டுச்சு. ஏன்னா டெல்லி காலையில் போகுது, பேசாமல் ட்ரெயின் நம்ம பாதியில் இறங்கி அம்ரிஸ்டரில் லேட் நைட் பஸ் எடுத்து டெல்லி போயிடலாம். இன்பிட்வீனில் ட்ரெயினில் இருக்கிற பதிலாக நம்ம ஏன் அம்ரிஸ்டர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சடனாக பிளானை சேஞ்ச் பண்ணி அங்கேருந்து அம்ரிஸ்டர் பிளான் பண்ணோம். அப்புறம் அம்ரிஸ்டரில் வந்து நைட்டு 9 o'clock என்னமோ போச்சு. 2 PM ட்ரெயின் எடுத்தாங்க. 9 o'clock என்னமோ 9 ஒரு 7 PM நினைக்கிறேன். 7 PM அம்ரிஸ்டர் ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சு. உடனே போயிட்டு அங்கேருந்து அந்த ஷேர்ட் ஆட்டோ எடுத்து அந்த டுக் எடுத்து நானும் அந்த நம்பரும் அம்ரிஸ்டர் போயிட்டு கோல்டன் டெம்பிள் போயிட்டு 1 hour க்யூவில் நின்றுட்டு அந்த பிரசாதம் இந்த கேசரியெல்லாம் சாப்பிட்டு கரெக்டாக லிட்டரலி ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு பஸ்ஸுக்கு இன்பிட்வீன் கிடச்சிது. லைக் இங்கே இருந்தோம்னா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாம் பஸ் டிரைவர் கைட் பண்ணுன்னா அவங்ககிட்ட சொல்ல முடியல. ஆன் டைமில் பஸ் எடுக்கிறாங்க, கரெக்டாக நான் போய் ரீச் ஆகிறேன். கரெக்டாக 10 PM நாங்கள் போய் ரீச் ஆகிறோம். அப்புறம் டெல்லி காலையில் நேரத்தில் வந்துருச்சு. அப்புறம் டெல்லியில் நான் ரிமைனிங் பிளேசஸ் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹுமாயூன்ஸ் டாம் போனேன். காலையில் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் அங்கே பார்த்துட்டு கரோல்பாகில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ரிட்டன் அதே நைட்டு 10 PM எனக்கு இந்த ட்ரெயின் இருந்துச்சு, கோயம்புத்தூர் ட்ரெயின் இருந்துச்சு. இன்பிட்வீனில் நான் குரகான் போயிட்டு என்னோட இன்னொரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஸ்ட்ரீட் 21 அந்த ஏரியா வந்து ஃபுல் ஆஃப் ஹோட்டல்ஸாக இருக்கும். ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்குறேன். ஸ்ட்ரீட் 1 or Gateway 21 சம்திங் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ரிட்டன் இங்கே வந்துட்டு டெல்லி மெயின் ஸ்டேஷன் வந்துட்டு நிசாமுதீன் ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து எனக்கு தமிழ்நாடுக்கு லைக் கோயம்புத்தூர் கேரளா எக்ஸ்பிரஸ் மூலமாக ட்ரெயின் இருந்துச்சு. அந்த ட்ரெயின் எடுத்தால் 2 நாளில் எனக்கு இங்கே வந்து இப்போ 10 PM எடுத்தாங்கன்னா டே ஆஃப்டர் டுமாரோ 11 AM ஆஃப்டர்நூன் 12 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓவராலாக இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக ஒரு 26,000 செலவாச்சு. லைக் ஃபுல் 13 ட்ரெயின் ஜேர்னி, லைக் சோலோ பைக் ரெண்டல்ஸு, ரூம் ஸ்டே, அப்புறம் ஃபுட்டுமே நான் பார்த்தேன்னா ஒவ்வொரு இடத்துல அந்த இடத்துல என்ன ஃபேமஸாக இருக்கோ அதை நான் மஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவேன், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம போகிறதே மெயினாக காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது ஃபுட்டில் தான். ஸ்டே கூட நம்ம முன்ன பின்ன இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க, தூங்குறது அதுதான். பட் ஆனால் ஃபுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிற நான் தெளிவாக இருந்தேன். அதை நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டேன். எங்கே இந்த இடத்துல என்னென்னலாம் ஸ்பாட்ஸ் நல்லா இருக்குமோ அதெல்லாமே நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சதுனால இந்த ட்ரிப் நல்லா இருந்துச்சு. ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 26K வந்துச்சு. இதோட பட்ஜெட்டில் சில பேர் முடிச்சிருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது இவ்வளோ பட்ஜெட்டில் முடிச்சு எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது. நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ராஜஸ்தான் ஃபுல்லாக கவர் பண்ணி ராஜஸ்தான் ஃபுல்லாக ஒரு வேறு சைடு, அதுக்கான ஆப்போசிட்டு காஷ்மீர் சைடு, இந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் இதை ஒரே ட்ரிப்பில் கவர் பண்ணது வித் 4 ஸ்டேட்ஸ் லைக் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், டெல்லி அண்ட் ஸ்ரீநகர். இதை கவர் பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். லைக் 4 நாள் ட்ரிப்பு ஒவ்வொரு பெரிய ட்ரிப்பாக அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்றது. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சீரியஸில் நான் திரும்பி சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.